மாற்றத்திற்கான மாற்றத்தை ஏற்படுத்துகையில் மனித வளத்தை தரமான முறையில் மேம்படுத்துவது மிகவும் முக்கியமான காரணியாகும். நாட்டின் ஒட்டுமொத்த முன்வழி முறைமையை ஒழுங்குபடுத்தக்கூடிய வகையிலான வேலைத்திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவிப்பு. மாற்றத்திற்கான மாற்றத்தை ஏற்படுத்த மனித வளத்தை தரமான முறையில் மேம்படுத்துவது ஒரு முக்கியமான காரணியாகும் என்றும், அதன் ஒரு கட்டமாக நாட்டின் ஒட்டுமொத்த முன்பள்ளி முறைமையை ஒழுங்குபடுத்தக்கூடிய வகையிலான வேலைத்திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். 2026 மாசி மாதம் 2ஆம் திகதி மேல் மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற மேல் மாகாண முன்பள்ளிகளை தரப்படுத்தி முன்னெடுத்துச் செல்வதற்கான வழிகாட்டலை வழங்கும் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான தரப்படுத்தல் மாதிரி படிவ தொகுதிகளை பெற்றுக் கொடுக்கும் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். முன்பள்ளிகளை தரப்படுத்தப்பட்ட முறையில் முன்னெடுத்துச் செல்வதற்கு தேவையான வழிகாட்டி நூல் தொகுதிகளை ஆசிரியர்களுக்கு வழங்கும் நிகழ்வு பிரதமரின் தலைமையில் இங்கே இடம்பெற்றது. இங்கு மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர், අපේ රටේ ඒ පරිවර්තනීය වෙනසක් කරන්න අපේ මානව සම්පත දියුණු කිරීමේ වැදගත්කම හොඳින් තේරුම් ගත්ත රජයක් හැටියට මේ පූර්ව ළමාවිය සංවර්ධනය පූර්ව ළමාවිය අධ්‍යාපනය කියන කොටස කොච්චර තීරණාත්මකද කියන එක අපි හොඳින් තේරුම් අරගෙන ඉන්නේ. அரசாங்கம் என்ற வகையில் பிள்ளைகளுக்கு கிடைக்கின்ற ஆரம்பகால குழந்தை பருவ கல்வியானது ஸ்திரத்தன்மை, தரம், பாதுகாப்பு மற்றும் அதன் மூலம் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் நற்பண்புகள் ஆகியன தேசிய கல்வி இலக்குடன் ஒத்துப்போகின்றன என்பதை உறுதிப்படுத்துவது எமது பொறுப்பாகும். அதற்காக மேற்கொள்ள வேண்டிய தலையீடுகளை நாம் முன்னெடுப்போம். புதிய கல்வி மறுசீரமைப்பின் கீழ் ஆரம்ப கல்விக்கு பிரவேசிப்பதற்கு முன்பள்ளி கல்வி என்பது ஒரு கட்டாய காரணியாக நாம் கருதுகிறோம். ஆகையினால் முன்பள்ளி ஆசிரியர்களாக நீங்கள் ஆற்றி வரும் பணியின் தரத்தை மேலும் வலுப்படுத்தி முன்னெடுத்துச் செல்வதற்கு அரசாங்கத்தினால் செய்யக்கூடிய அனைத்தையும் செய்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் என தெரிவித்தார்.